இவ்வளவு நாள் பசங்களை வளர்த்து ஆளாக்கிட்டீங்கல்ல, உங்க கடமை முடிஞ்சு போச்சு. எப்போ இருக்கா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, எப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சோ, இனிமே அவங்க பொறுப்பு அவங்க தான் பாத்துக்கணும். இவங்க அது அவங்க பாத்துப்பாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் தேவையானதை மட்டும் பாருங்க. உங்க வீட்டுல ஜம்முன்னு இருங்க, அழகா சந்தோஷமா இருங்க. அவங்க வாடகைக்கு இருந்துப்பாங்க வெளியில. எப்போவாது பசங்களை பாத்தீங்களா, எங்கேயாவது மருமகளை பாத்தீங்களா, நல்லா இருக்கியாம்மா, நல்லா இரு சொல்லுங்க, அதோட முடிஞ்சது. சும்மா இந்த மாதிரி விட மாட்டாங்க மேடம். நான் விட மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் மேடம். நான் விடலன்னு சொல்லவே மாட்டேன். நான் எங்க வீட்டுல இவங்க 2 பேரும் பாக்கலையே, இவங்க இந்த தெருல தானே மீன் வித்துன்னு வராங்க, எல்லார்கிட்டயும் அங்க சொல்லுவேன் மேடம். என் குழந்தை கூட தூக்க மாட்டாங்க. ஏன் தூக்கல? தூக்குனா வருதுல, தூக்குனா கேளுங்க மேடம். அம்மா அடிப்பாங்கன்னு ஓடிடுதுங்க மேடம். எல்லாரும் கூப்பிடுங்க, குழந்தை கூப்பிடுங்க. இந்த பொங்கலுக்கு தான் நோ ஆட்டல் அப்படி ஒழிஞ்சுங்கிற குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு போறாங்க. ஆமா, குழந்தை தெரியத்தான் கொஞ்சம் இல்ல, குழந்தை அடிப்பு குழந்தை அடிச்சு 10 பேர் 2 பேர் நடுவுல நான் மாட்டி நீ இப்ப முழிக்கிறேன் மேடம். மேடம் என்னால பிரச்சனையே கிடையாது மேடம், உண்மையா சொல்றேன். நான் இன்னைக்கு இருப்பேன், இவங்க சோறு போட்டு நான் மாட்டி விட்டுறேன். மறுபடியும் சோறு போடுறேன். ஆமா, புள்ளிய சோறு போடுவேன். பேச்சு நான் தான் பாக்குறேன். அப்புறம் சோறு போட்டு சொல்லி காட்டுறீங்க. சொல்லி காட்டாத என்ன விட சொல்லுங்க மேடம். வேலைக்கு போவேன் மேடம். அவங்கள வேலைக்கு அனுப்புங்க. அவங்க 2 பேரும் ஒழுங்கா இருந்து குடும்பம் பண்ணிக்கிட்டோம். வேலைக்கு அனுப்புங்க, இல்ல தடுக்காதீங்க. இப்ப கூட நடுவுல இத பாருங்க, அதனால பெரிய பிரஸ்டிஜ் இஷ்யூ எல்லாம் கிடையாது. பாருங்க தம்பி, பொண்டாட்டியை மதிக்கிறது தான் சரியான ஆம்பளை. எனக்கு இருக்கணும், நீ வீட்டுல இருக்கணும் சொல்லவே இல்ல மேடம். அப்புறம் அப்படி நினைச்சலாம் நான் வேலைக்கு அனுப்பல. 2 பேரும் ஒருத்தர சந்தேகப்படுவாங்க மேடம். எதனால வேலைக்கு கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க? சம்பாதிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், காசு கொடுத்து நான் இருக்கிறேன். எதுக்கு நீ வேலைக்கு உங்களை சார்ந்து வாழணும். அவளுக்கு தேவையானது சரி, அவளுக்கு என்ன இஷ்டம், அவளுக்கு என்ன விருப்பம்னு அவங்கள கேளுங்க. நீங்க பாருங்க, அவ என்ன செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க தம்பி. 2 பேரும் கலந்து பேச முடிவு பண்ணுங்க. அதுக்காக அந்த பெண் புருஷனை கலந்து பேசாம செய்யணும்னு நான் சொல்ல வரல. அந்த பெண் என்ன செய்யணும்னா அவர் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, 2 பேரும் கலந்து பேசி முடிவு பண்ணும். ஏன்னா இவ சேர்ந்த விஷயங்களை, அந்த மனைவி சேர்ந்த விஷயங்கள் கணவனையும் பாதிக்கும், அந்த குடும்பத்தையும் பாதிக்கும். கணவன் சேர்ந்த விஷயங்கள் அந்த மனைவியும் குழந்தைகளையும் பாதிக்கும். ஸோ 2 பேரும் ஒத்துரிமையா புரிதலோட கலந்து பேசி முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் நான் இருக்கேன்ல சம்பாதிக்கிறதுக்கு, நான் போடுறேன்ல, நான் காப்பாத்துறேன்ல சொல்லிட்டு இருப்பீங்க. போர் அடிச்சாச்சு அந்த டயலாக், ரொம்ப போர் அடிக்கிறது. வேலைக்கு போனா கெட்டு போயிடுவா, தப்பான பொம்பளை, இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். 2 பேரும் மனசு பூட்டி ரூமுக்குள்ள பூட்டி வச்சா கூட தப்பு பண்ணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சரியான நட்பு இருந்தா, நம்பிக்கை இருந்தா, மரியாதை இருந்தா, எப்பவுமே ஒருத்தர் சீட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. கழுத்துல எப்படி அடிபட்டது? கணேஷ்ன்றவன் தான் மேடம் அடிச்சான். எதுக்கு அடிச்சாரு? நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து வந்தீங்களா மேடம், அப்ப என்ன பண்ணாரு, போன் பண்ணி வர சொல்லிட்டாரு. வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னார். இவர் நல்ல மாதிரி பேசி வர சொல்லிட்டாரு. நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, பள்ளிக்கரணை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். பள்ளிக்கரணில் போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனேன் எல்லாமே கலைஞ்சி கிடந்தது. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணி நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு, நான் என்னால் சாப்பாடு செய்ய முடியாதுன்னு அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. என் பொண்டாட்டியை கூட்டின்னு வரேன், அவங்க தங்கச்சிக்கிட்ட, கணேஷ் அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் என் பொண்டாட்டியை கூட்டின்னு வரேன், நீ அவன் சொன்னதெல்லாம் நீ சொல்லு, கணேசன் சொன்னதெல்லாம் சொல்லு அப்படின்னு அவருக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு நிமிஷம் தம்பி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எந்த தப்பு பண்ணல சொல்றாங்க, புரியுறதுங்களா? மேபி அவ தம்பியா கூட நினைச்சிருக்கலாம். இப்ப என்னன்னா, ஆனா அவங்க நீங்க இல்லாத போது வீட்டுல தங்க வச்சது தப்புன்னு தான் நானும் நினைக்கிறேன். சரியா? அது மாதிரி அவங்க போன்ல நிறைய நேரம் பேசுறாங்க, அது டிஸ்டர்ப் பண்ணறதுன்னா அது நியாயமான விஷயம். ஆனா இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது நான் சொல்றது நீங்க கவனமா கேட்டுங்க. குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கை இழந்துட்டோம்னா வாழ முடியாது. ஏன்னா 24 மணி நேரம் நம்ம போலீஸ் மாதிரி பின்னாடி நடக்க முடியாது. உங்களுக்கு ஏன் அந்த அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வருதுன்னா, ஏன் அந்த ஒரு கவலை வருதுன்னா, உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. சரியா? சரிங்க மேடம். கஞ்சா அடிப்பீங்களா? கஞ்சா அடிக்க மாட்டேன் மேடம், அவங்க தான் சொல்லுங்கறாங்க இப்போ கஞ்சா. சரி, ஆனா குடிப்பீங்க, டெய்லி குடிப்பீங்களா?
சரக்கு அடிக்காம இருக்க முடியாது. டெய்லி நைட் ஆகுனா குவார்டர் குடிச்சுன்னு தான் மேடம் சரி நைட்டு அப்ப மட்டும் இல்லை மேடம், எனி டைம். ஒரு வந்து நிமிஷம். இப்போ வந்து எனி டைம் நான் குடிக்கிறேன்னா அதுக்கு முன்ன வந்து நீங்களே கேட்டு பாருங்க மேடம். அதுக்கு முன்ன வந்து ஒரு 1 வாங்கிட்டு வந்தேன்னா 2 நாள் வச்சு குடிப்பேன். இப்போ வந்து நான் டெய்லி குடிக்கிற காரணம் ஏன்னா நீ சரி ஏதோ யாரோ காரணம், சந்தோஷம் வந்தாலும் குடி, சத்தாலும் குடி, சண்டை போட்டாலும் குடி, சேர்ந்தாலும் குடி, அது குடிக்க ஒரு காரணமே வேண்டாம். நல்ல ஒரு ஆணா நல்ல ஒரு குடும்ப தலைவனா வாழணும்னா முதல்ல குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும். அப்புறம் நீங்கம்மா, நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? சரி மேடம், நான் ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? நீங்கள் குடி பார்த்தா நான் வெளியே வரணும்னு சொல்கிறீங்க. நான் குடிலாம் வந்து எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் நினச்சேன்னா நாளைக்கே விட்டு போயிடுவேன். நாளைக்கே விட்டு ஒரு 3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தனா தயிர் சாப்பாடு அது இதுன்னு சாப்பிட்டா உடம்பு தேத்தின்னு கை கல்லாம் உதற அளவுக்கு போயிடுவேன். சரிங்களா? உனக்கு எனி டைம் ஃபோனில் என்ன வேலை? ஒரு நிமிஷம். இப்போ நீங்க அவங்கள சந்தேகப்படுறீங்க. நீ என்னமா சொல்ற? நான் என்ன சொல்கிறேன் மேடம், இவன் மீசையெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு வாரம் போய் வீட்டில் இருந்தேன்ல மேடம், மீசையெல்லாம் எடுத்துட்டு நான் போகிறேன், நான் ஆம்பளை, நான் டாக்டர்லாம் விசாரிச்சுட்டேன், நான் போயிடுறேன், நீ அவன் கூடயே போயிடு. இப்போ காலையில் கூட அதான் மேடம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ வருவான், கோயிலுக்கு போ. ஏன்னா அவருக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நான் என்ன மேடம் பண்ணேன்? நான் இல்லை, நீ உன்னோட சைட்லேருந்து தப்பு இருக்குமா? நீ எந்த தப்பு பண்ணலைனாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ கிரியேட் பண்ணிட்ட, அதனால அவருக்கு சந்தேகப்படுறாரு. அது எவ்வளவோ சொன்னாலும் அந்த மனசு ஒத்துக்கணும்ல, மனசு குரங்கு மாதிரி, அது நம்ம போகாதேன்னா தாவிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீ பொறுமையா இருந்துதான் ஆகணும். அடுத்த விஷயம், பொறுமையாக தான் மேடம் இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நிம்மதியாக இருக்கணும் மேடம். அதுக்கு என்ன வேணும்? ஒன்று அங்கேருந்து என்னை சண்டை போடாமல் இருக்கணும், சம்பாரிச்சு கொடுக்கணும், லோனு கட்டணும். போன மாதம் லோனும் கட்டல, இந்த மாதம் லோனும் எப்படி கட்ட போகிறேன்னு தெரில, வீட்டு வேலையும் இல்லை, அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில மேடம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு சொல்லி? மேடம், அவங்க வந்து எத்தனை வீடு வேலை செஞ்சாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க இன்ன வரையும் கேட்டிருக்க மாட்டேன். அவனுக்கு தெரியுது எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க ஒரு வீட்டில். அவரை விடுங்க, அவரை அதை மறந்துடுங்க. இன்னும் கணேஷ் கூட பேசக்கூடாது, கணேஷ் வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்க அவர் வீட்டுக்கு போகக்கூடாது. நான் கேட்டா 100 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேன் மேடம். அது அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. உங்க தம்பி மாதிரி இருந்தா கூட அது வேண்டாம் உங்களுக்கு. மேடம் நான் கேட்டா ஒரு 100 ரூபாய். நம்ம கணவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. மேடம் நான் ஒரு 100 ரூபாய் கேட்டேன் மேடம், தரல. அவன் கேட்டா 1000-500 நீ எடுத்து தர வீட்டுல இருந்து. இவர் தான் எடுத்து தர. என்கிட்ட என்ன சொன்னாங்க, என் சொந்தக்காரிட்ட காசு வாங்கி கொடுத்துருக்காங்க, 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன்னாங்க. அவங்க கிட்ட 20,000 வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவன் தப்பு தானே மேடம் இவங்க பண்றது? என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, 10,000 ரூபாய் என்கிட்ட சொன்னாங்க, வாங்கி கொடுக்க சொன்னாரு. என்கிட்ட எவ்வளவுன்னு சொன்னாங்க நீங்களே கேளுங்க மேடம், எவ்வளவு சொன்னாங்கன்னு கேளுங்க, நீங்களே கேளுங்க. சரி தம்பி, இப்போ என்ன உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களா சொல்லுங்க மேடம். உங்க விருப்பம் என்னது? இதுக்கு மேல இந்த ஃபால்ட் வரக்கூடாது மேடம். இந்த ஃபால்ட் வந்தா இங்க தான் வந்து இதே தான் மேடம் சொல்லி காமிக்கிறாரு. இந்த அவர் சொல்ல எந்த ஃபால்ட்டும் வராது மேடம். நம்ம கனெக்ட் கம்ப்ளீட்டா கட் பண்ணி எப்பவுமே பேசதே கிடையாது. சரி, நீங்க சந்தேகப்படாம இருப்பீங்களா? நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா இந்த ஃபால்ட் வந்தா நேரா இங்க தான் வந்து நிப்பேன். நான் சந்தேகப்படக்கூடாது. நான் சந்தேகப்பட மாட்டேன். அதே மாதிரி நைட்ல நீ வந்து வெளியே வந்து நின்று போன் பேசணும். அது சொல்லுது மேடம். என்ன சொல்றாருன்னா, நைட்டு நீ டாப்பா திறந்தது எங்க போன வர சொன்னா, நான் போனியா? நைட்டு ஃபுல்லா இதே ஒரு தொல்லை மேடம், நைட்டெல்லாம் தூங்குறதே கிடையாது மேடம். சரி, நீங்க 2 பேரும் என்ன பண்ண விரும்புறீங்க? என்ன எப்படி இருக்க விரும்புறீங்க? எனக்கு நிம்மதியா இருக்கணும் மேடம். இவர் எந்த டார்ச்சலும் கொடுக்க கூடாது மேடம். அதுக்கு நீ கொஞ்சம் பார்த்து இருக்கணும். நான் கம்மன் தான் மேடம் இருக்கிறேன். நான் அவரோட போன்ல பேச யாரு கூட நான் பேசவே இல்லை மேடம். பேசாமையா மேடம் நான் கேக்குறேன். இப்போ மத்தியானம் பேசணும்னு சொன்னார்ல மேடம், அப்புறம் எப்படி மேடம் அடுத்தவங்க போன் எடுப்பாங்க? கரெக்டா அவன் டைமிங் வந்து எப்படி தெரியுமா மேடம்? 1 மணிக்கு மத்தியானம் இங்கதான் மேடம் இருந்தா. அவருக்கு சந்தேகங்கிறத விஷம் உள்ள போயிடுச்சு. 1 மணி 1:30 மணில வண்டி வீட்டுல இருந்து எடுப்பான் மேடம். 2 மணி பேப்பர் ஏத்துவான், 4:20 பேப்பர் பாயிண்ட் முடிப்பான். உங்களுக்கு சந்தேகங்கிற அந்த விஷம் கூட வந்து போன் வந்து இவங்க தான் எடுக்காம இருக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க மேல தான் முக்காவாசி டவுட். என் செல்ல இருந்து போன் போயிருக்கான்னு பாருங்க மேடம். அதெல்லாம் டிஸ்பிளே இல்லையா? நான் இங்கதான் மேடம் உள்ளதான் மேடம் இருந்தேன் இவ்வளவு நேரம். குழந்தைங்களை கூப்பிடுறதுக்கு மட்டும்தான் போன் பண்ணேன் நான். சரி, இப்போ இனிமே கணேஷோட கான்டாக்டே இருக்கக்கூடாது. நான் பேசவே இல்லையா மேடம்? ஹலோ சுரேஷ், அவங்க கணேஷ்ட போன்லயும் பேச மாட்டாங்க, அவர் வரவும் மாட்டாரு. அந்த போனை என்கிட்ட கொடுத்துற சொல்லுங்க. நீங்களும் கனெக்ஷன்ல இருக்க கூடாது. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் மேடம். சரி, அந்த சிம்ம மாத்திடுவா.